நம்ம அப்பளம் போடுறதுக்கு இவ்வளோ எண்ணெய் எடுத்தோன்னா ஸோ நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ அப்பளம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுக்கிறேன், ஏன்னா நிறைய எண்ணெய் இருக்கிறதுனால. ஸோ நிறைய போட்டு வச்சுக்கிட்டா அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இந்த எண்ணெயை வந்து நம்ம திரும்பி திரும்பி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் இந்த எண்ணெயிலேயே அப்பளம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த தாளிப்பெல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம திடீர்னு என்னைக்காவது நம்ம வந்து வெளியில் போகிறோம், டக்குன்னு சமைக்கணும் அப்படின்னா இந்த தாளிப்புலேருந்து 2-3 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு சாதமும் போட்டு அப்படியே நம்ம குக்கரில் போட்டு ஒரு சாதமாக கிளறு சாதமாக அப்படி வச்சிடலாம். ஸோ வந்து எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, நம்ம எண்ணெயும் திரும்பி திரும்பி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். ஸோ நம்ம வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் அப்பளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஹாய், வணக்கம். இந்த அப்பளம் எல்லாமே